அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவர் பேர் நிர்மலா சீதாராமனா? முண்டை அது மூஞ்ச பார்த்துருக்கீங்களா நீங்க? பொழுது வடிவமா எதிர்க்க போனா மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாராளுமன்ற வரலாற்றிலே 6வது முறையாக மத்திய நிதியமைச்சர் ஒரு புதிய சாதனை. நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா? பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? As being an MLA, so from this region I used to get lot of representation. நிக்கிறது குன்னூர் மலை மேல, பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷா? தமிழ்ல பேசுமா? An MLA of a ruling central party. ஆமா, எம்எல்ஏ என்ன? அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நம்மளோட நிதியமைச்சர் என்னுடைய அன்புக்குரிய சகோதரி. கட்சியில மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையிலையும் சரி. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனடியா ஓடக்கூடிய நபர் மத்திய நிதியமைச்சர் தான். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்ப அவங்க கிட்ட என்ன விஷயம் இந்த பகுதியில இருந்தாலும், வெதர் இட் இஸ் a connectivity or infrastructure or whatever it is, உடனே அவங்க கிட்ட போய் சொல்லுவேன். ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு வைக்கிறாங்களா? ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல, அது வைக்கிறாங்களா? எங்க ஏரியாவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்பப்போ நீங்க டெல்லியில எங்க டெலிகேஷன் பாக்குறீங்க. ஆனா கூட இன்றைக்கே ஒரு நாள் முன்பாக அரை நாள் முழுக்க நம்மளுக்காக கொடுத்தாங்க. நான் வெரி பிஸி, டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கு காலையில இருந்து வர்றவங்க எல்லாத்தையும் நல்ல கொடிசியாக்காரங்க ராஜ மரியாதையோட எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்கறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. இந்த பகுதியினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பற்றி தெளிவாக புரிந்தவர் நம்முடைய நிதியமைச்சர். இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா, விட்டுருங்க. அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ, half an hour வெயிட் பண்ண முடியுமா? இல்ல முட்டை தக்காளி வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதான் போங்கடி. 1 மணி நேரம் ஒவ்வொன்றுக்கும் தீர்வு காண்றதுக்கான முடிவு அங்க எடுக்கப்படும். அதுக்கு முயற்சி நான் எடுக்கிறேன். கறி குழம்புல எலும்பு கறியே வேணாம், கலம்பு. இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதுனால நான் கொஞ்சம் விஷயங்களை எடுத்து சொல்ல விரும்புறேன். சொல்லிட்டு கிளம்பு. இந்த தரம் பட்ஜெட் அரசு இப்போ ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கு. சோ நீங்க போய் பேங்க் மூலமா லோன் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு 50 லட்சம் வரைக்கும் நீங்க அந்த என்டர்பிரைஸ்க்கு லோன் எடுத்துட்டு நடத்தலாம். சரி, உங்க பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட்? ஃபயர் இன்ட்ரெஸ்ட். அப்படினா துட்ட வாங்குனோன்னு தீ மாதிரி பத்திக்கிறது. சூடு தாங்க முடியாது. சுடுகாட்டுல போய் கட்ட வேகுற வரைக்கும் வட்டியே தான் கட்ட முடியும். கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னதுக்கு? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நார்மலா எம்எஸ்எம்இ என்ன சொல்லுவாங்க என்கிட்ட, ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்குதுங்க பேங்க் மூலமா, ஆனா எங்களுக்கு டேர்ம் லோன் கிடைக்கிறது இல்ல சொல்வீங்களா இல்லையா? புரியுதா? நான் தமிழ்ல தான் பேசுறேன். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. ஆமாவா? கொஞ்சம் கெட்டியா சொல்லுங்க. நல்ல சத்தமா காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. மேனுஃபேக்சரிங் செக்டர்னா 50 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். சர்வீஸ் செக்டர்னா 20 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். சரி, இது ஆல் இண்டியா ஃபிகர். தமிழ்நாட்டுக்கு என்னங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்குதுங்க? எங்களுக்கு மத்திய அரசுல இருந்து ஒன்றும் கிடைக்கிறது இல்ல. ஒன்றிய அரசு எங்களை ஏமாத்துது. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஒன்றிய அரசுக்கு நாங்க இவ்வளவு கொடுக்குறோம், ஆனா எங்களுக்கு திருப்பி அது வரதில்ல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ் இல்லீங்களா? அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்ல போடா. நான் நிறுத்திடுறேன். எனக்கு புரியல என்ன பேசுறேன்னு. ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலத்திட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் அங்கிருந்தே கிடைக்கும்ன்றது அனௌன்ஸ்மெண்ட். என்னால லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர என்னால நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க. நான் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர். வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க. ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. இது நியாயமா?
இப்ப என்னங்கற கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியாக வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டரே திணறுது மேடம் பில் போடுறது. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வானதி சீனிவாசனை நிர்மலா சீதாராமன்ட்ட போட்டு கொடுத்துட்டாரு ஐயா. எங்கள் கடைக்கு வந்து காப்பி டீ சாப்பிட்றாங்க, காப்பி டீ சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டு காரம்லாம் சாப்பிட்டுட்டு இந்த அம்மா என்ன கேட்குறாங்க தெரியுமா அப்படின்னு அதை வேற போட்டு கொடுத்துட்டாரு. சாம்பார் அப்ப எனக்கு இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஆஹா வாரே வாவ், ஆட்சி உங்க ஆட்சி. அப்போ உங்களுக்கே கடுப்பு வருது, எங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். 2 இட்லி ஹோட்டலில் சொன்னா ஜிஎஸ்டி போடுறீங்களே, அட இடைய ஊர்த்தாலி அர்த்தவனுங்களே. என்ன சொல்றாரு, ஏங்க வெறும் பண்ண தின்னா டாக்ஸ் கிடையாதுங்க, உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஜாமா வச்சா 18% டாக்ஸா? என்னங்க அநியாயம். மக்கள் உங்கள் அரசின் மீது அதிருப்தி அடைந்து விட்டார்கள், இது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அதற்கு காரணம் தலைமை சரியில்லை என்று பரவலான கருத்து. இந்தியாவில் இப்படி ஒரு கேடுகட்டா இந்தியா வரலாறு இதுவரைக்கும் பார்த்தல, சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி கிடையாது. நரேந்திர மோடியை மாதிரி ஒரு மட்டமான பிரதமர் உலகத்திலே இருக்க மாட்டான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு மனுஷன் நேருக்கு நேர் நின்று பொதுமக்கள் மத்தியில், பொதுமக்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வியாபாரிகள் பொதுமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவ்வளோ கூட்டத்தில் அந்த கேள்வி கேட்கிறாரு. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. நிர்மலா சீதாராமன் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ரோஷம் இல்லையா, ஒரு கோபம் வரலையா? மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் ஆனா எல்லாமே இருக்கணும்யா, இல்ல ஒரு மனுஷனா? வட இந்தியர்கள் விரும்பி உண்ணக்கூடிய ஜிலேபி, ஜாங்கிரி இந்த மாதிரியான ஸ்வீட்டுக்கு 5% ஜிஎஸ்டி. என்ன மனுஷன்? தென்னிந்தியர்கள் அதிகம் விரும்பி உண்ணுகின்ற மிக்சரு, காராச்சாவு இதுக்கெல்லாம் 12%, 18% வரைக்கும் ஜிஎஸ்டி. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா, இழிச்ச வாயனா? அரிசி இருக்குல்ல, சாமானிய ஏழை எளிய மக்கள் போய் அரிசி வாங்குறாங்கன்னா அரிசிக்கு டாக்ஸ். மேடம் விலைவாசி எல்லாம் ஏறி கிடக்கு. என்ன விலைவாசிங்க? எல்லா விலைவாசியும் தாங்க ஏறி கிடக்கு. தக்காளி விலை கூட ஏறி கிடக்கு மேடம். தக்காளி நான் சாப்பிடுறது இல்லைங்க, வெங்காயமும் நான் சாப்பிடுறது இல்லைங்க, சுரக்காய் நான் சாப்பிடுறது இல்லைங்க, பருப்பு நான் சாப்பிடுறது இல்லைங்க, வெள்ளரிக்காய் நான் சாப்பிடுறதே இல்லைங்க. பெட்ரோல் விலை கண்ணா பின்னான்னு ஏறி கிடக்கு. பெட்ரோல் நான் சாப்பிடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சாப்பிட முடியுமா? சொல்ல முடியுமா? சாப்பிட முடியுமா? தாடிஜி நீங்க தான் பதில் சொல்லணும். அரிசிக்கு டாக்ஸ் வரி. இந்தியாவில் முதன்முறையாக திங்கிற சோத்துக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவே. பென்சிலுக்கு தெரியுமா, பென்சிலுக்கு டாக்ஸ். ஸ்கூல் பிள்ளைங்க பயன்படுத்தக்கூடிய பென்சிலுக்கு, பேனாவுக்கு, நோட்டு புத்தகத்துக்கு 12%, 15%, 18% டாக்ஸ். டாக்ஸ் ஜிஎஸ்டி எவ்வளவு கொள்ளைங்கிறான், பகல் கொள்ளைங்கிறான், வயிறு எரியுது எனக்கு. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க, மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம். பாடி லாங்குவேஜை பவ்யமா வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிறது அகில இந்தியாலே நீ ஒருத்தன் தான் பண்ணி. ஓகே, நேரம் கருதி இப்போ இன்னொரு 2 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே போகலாம். ஈவினிங் டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு லாரியில போற நாய் தானே, எப்ப போனா என்ன? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.